ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஃபியூஷன். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு இட்லி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது எல்லா வகையான டிஃபன் வகைகளுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பொடி அரைச்சி செய்கிறதுனால டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இப்போது இந்த இட்லி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சாம்பார் செய்கிறதுக்காக ஒரு ப்ரெஷர் குக்கர் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துகிட்டு அதில் 1 கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை 2 டைம் நல்லா கழுவிட்டு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எவ்வளோ சாம்பார் செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இது கூடவே 2 பல் பூண்டு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 6, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்து கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. இதை இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு இதை நல்லா வேக வைக்கணும். அதனால் இப்போது இதை குக்கரை மூடி போட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ சாம்பாருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பொடி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயை சூடானதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதையை சேர்த்துக்கோங்க. இது பாதி செவந்து வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இந்தளவுக்கு பாதியாக செவந்து வந்ததுக்கப்புறம் இது கூட காஞ்ச மிளகா ஒரு 5 சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு இது நல்லா வதக்குங்க. மிளகாய் உப்பி வரணும். அதுக்கப்புறம் இது கூட ஒரு சீரகம் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது கூடவே வெந்தயம் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா நல்லா வறுத்துக்கோங்க. கருக விடாமல் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா இது வருங்க. இப்போது இது கூடவே 1 டீஸ்பூன் தேங்காய் கட் பண்ணது இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. துருவலாக இருந்தாலும் பரவாயில்ல. 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதான். இப்போது இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ விசில் வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தது பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். அப்போ தான் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் அரைச்சிக்கோங்க. இப்போது குழம்பு செய்ய ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் 2 கரண்டி ஊற்றிக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் இது கூட உளுத்தம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு வரமிளகாய் கிள்ளி இது கூட சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் போட்டதுக்கப்புறம் பெருங்காயம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் இது மாதிரி ஒரு 10 பல் அப்படியே முழுசாக போடுங்க. இதை போட்டுட்டு இது நல்லா வதக்குங்க. இது கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. நல்லா ஓரளவுக்கு வெந்து வந்தால் போதும். கூடவே கருவேப்பிலை இலைகளை சேர்த்திக்கோங்க. இப்போ இது கூட 2 சின்ன தக்காளியும் கட் பண்ணதை சேர்த்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் 1 மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா வதக்குங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா குழஞ்சி நல்லா வெந்து வரணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்போ தான் சாம்பார் நல்லா இருக்கும். இப்போது குக்கர் ரிலீஸ் ஆயிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பாருங்கள், பருப்பு நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ இந்த பருப்பை ஒரு நல்லா கலக்கி கொடுத்துக்கலாம். நல்லா மசிச்சுக்கலாம். நான் விஸ்கில் வச்சு மசிச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட மற்ற கரண்டியோ இருந்தால் அதில் மசிச்சுக்கோங்க. நல்லா மசிஞ்சு வந்தால் தான் இந்த குழம்புக்கு டேஸ்ட் டெக்ஸ்சரும் ஊற்றுறப்போ நல்லா திக்காக நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு நல்லா அடிச்சுக்கோங்க. இப்போது நம்ம தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட தண்ணி சேர்த்து நல்லா இதை கொதிக்க விடலாம். தண்ணி ஒரு 4 கப் சேர்த்திக்கோங்க. பருப்பு நம்ம இது கூட சேர்க்கறனால குழம்பு திக்காயிரும். அதனால் பார்த்து தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ சேர்த்திக்கோங்க. நான் 4-5 கப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இது ஒரு கொதி வரணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம பருப்பு இது கூட சேர்த்த போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போது பருப்பு எடுத்து இது கூட சேர்த்துடலாம். பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க.
போட்டுட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க இந்த மாதிரி. இப்போ பாருங்கள் குழம்பு கொஞ்சம் திக்காக வந்துருச்சு. இது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும். இப்போது குழம்புக்கு தேவையான உப்பு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கலந்து கொடுத்துட்டு இது வந்து ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போது இது கூட இது கொதிச்சிட்ருக்கிறப்பயே குழம்பு சாம்பாருக்கு டேஸ்ட்டு தரக்கூடிய கொஞ்சம் வெல்லம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியையும் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. பவுடர் வந்து நிறைய சேர்த்திக்காதீங்க, அப்புறம் குழம்பு கொஞ்சம் கரிச்ச மாதிரி ஆயிரும். பார்த்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டதுக்கப்புறம் இது கொதிச்சிட்ருக்கிறப்ப இப்போ வெல்லம் சேர்த்திக்கோங்க. வெல்லம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த வெல்லம் சேர்த்துறப்போ டேஸ்ட்டு வந்து இன்னும் நல்லா தூக்கி காட்டும், அதனால தான் போடுறோம். இப்போது சாம்பார் இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு, டிஃபன் சாம்பார். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நறுக்கிய கொத்தமல்லி தலையை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம். இது வந்து இட்லிக்கு தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனி அடுத்த ஒரு வீடியோவில் சூப்பரான ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.